والذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فصلوا إلى ذكر அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக தொழுகையின் பக்கம் ஜும்மா அன்றைக்கு அழைக்கப்பட்டது என்று சொன்னால் தொழுகைக்காக விரைந்து வாருங்கள் என்று ஈமான் கொண்டவர்களே என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழைத்து சொல்லி காட்டுகிறார். அன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஜும்மாவுடைய நாள் என்பது, இந்த ஜும்மா தினம் என்பது அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய அருள் கூட, பெரிய ஒரு நியாமத். இந்த நியாமத்தை முறையாக நாம் பயன்படுத்த வேண்டும். ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு நாட்களை கொடுத்தார். சனிக்கிழமை சில சமுதாயத்திற்கு சிறப்புகளை கொடுத்தார். ஞாயிற்றுக்கிழமையில் சில சமுதாயத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிறப்புகளை கொடுத்தார். இந்த உம்மத்திற்கு, உம்மத்தை முஹம்மதியாவுக்கு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யௌமுல் ஜும்ஆ, இந்த வெள்ளிக்கிழமை நாளை சிறப்பு மிக்க ஒரு நாளாக ஆக்கி வைத்திருக்கிறார். இந்த வெள்ளிக்கிழமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், இந்த நாளில் தான் உலகம் படைக்கப்பட்டது, இந்த வெள்ளிக்கிழமை அன்றுதான் உலகம் அழிக்கப்படவும் இருக்கிறது. இது போன்ற சில சிறப்புகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதுபோல சூரியன் உதிக்கக்கூடிய தினத்தில் நல்ல ஒரு தினத்தை, அழகான ஒரு உதிப்பை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அதை ஜும்மா அன்றைக்கு பாருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதுபோல ஜும்மாவுடைய சிறப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, மன் ஸல்ல அலைய ஸலாத்தன் வாஹிதத்தன், ஒரு தடவை யார் என் மீது ஸலவாத் சொல்கிறார்களோ ஸல்லல்லாஹு அலைஹி அஷர மர்ரா, அல்லாஹ் அவர் மீது 10 தடவை ஸலவாத் சொல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது போன்ற பல சிறப்புகளை இந்த ஜும்மாவுடைய தினத்திற்காக, ஜும்மாவுடைய நாளுக்காக சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் என்ன ஒரு சிறப்பை சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு ஜும்ஆத்து இலா ஜும்ஆத்தி முகஃபிராத்தி லிமா பைனஹுமா, எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு ஜும்மாவிலிருந்து இன்னொரு ஜும்மா வரை சரியான முறையில நாம பேணி நடந்தோம் என்று சொன்னால், சரியான முறையில பாங்கு சொல்வதற்கு முன்னால், ஹதீப் நம்பரில் ஏறுவதற்கு முன்னால் ஜும்மாவுக்கு வந்தோம் என்று சொன்னால், மறு ஜும்மாவுக்கு அதே போல வருகிறோம் என்று சொன்னால், இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த நாளில் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள், எவ்வளவு தவறுகளை நாம செய்வோம். பெரிய தவறுகளுக்கு நாம பாவமன்னிப்பு பேசினாதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிப்பான். ஆனால் சின்ன சின்ன தவறுகள், நம்ம அறியாமல் செய்யக்கூடிய, அறிந்து செய்யக்கூடிய தவறுகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார். இது ஒரு சிறந்த நாள். ஜும்மாவுடைய நாளுங்கிறது சாதாரணப்பட்ட ஒரு நாள் கிடையாது. இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம், ஒவ்வொரு பள்ளிகளிலேயும் பெரிய பெரிய அளவுக்கு கூட்டங்கள் குமிகிறது. என்ன காரணம்? ஒரு வேற ஒரு சமுதாயத்திற்கு ஒரு கூட்டத்தை கூட்டணும் சொன்னா போஸ்ட் வரையும், நோட்டீஸ் விடணும், எவ்வளவோ காரியங்களை பண்ணணும். ஆனா அல்லாஹ்வுடைய மகத்துவம், அல்லாஹ்வுடைய பெரும் கிருபையினால் இந்த ஜும்மா அன்னைக்கு நாம் ஒன்று கொள்கிறோம். இந்த ஜும்மாவினை சமுதாயம் முறையாக பயன்படுத்தியது என்று சொன்னால், இன்றைக்கு ஒவ்வொரு கோரிக்கைகளுக்காக நாம் பின்தொடர்வோமா? யோசிச்சு பாருங்க. இந்த ஜும்மாவை சரியான முறையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமுதாயம் முறையான ஒரு முறையில கருத்திப்பாக பயன்படுத்தியது என்று சொன்னால், முறையாக பயன்படுத்தியது என்று சொன்னால், இன்றைக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள், இஸ்லாமிய மக்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய, கண்டனம் கட்டி அடையக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளையும் நம்மால் எதிர்க்க முடியும், நம்மால் அதை வீழ்த்த முடியும். இஸ்லாமிய சமூகம் முழுவதும் அல்லாஹ்வை தொழக்கூடிய, அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஒரு சமூகமாக மாற்ற முடியும். இந்த ஜும்மாவை சரியான முறையில் நாம் பங்கெடுத்தோம் என்று சொன்னார், நல்ல புரிந்து கொள்ள வேண்டும். நன்றாக தெரிகிறது, ஜும்மா நடந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் உள்ளே நுழைந்தோம் என்று சொன்னால் நம்முடைய ஜும்மா ஏற்றுக்கொள்ளப்படாத, மாணவர்கள் உள்ளே வந்து அமர்ந்து விடுவார்கள் என்பது நன்றாகவே தெரிகிறது. ஆனாலும் சில காரணங்களே இல்லாமல் நம்மிடத்தில் அலட்சியம் நிலவுகிறது. இப்படி யார் புறக்கணிக்கிறார்களோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்கிறார்? இது திக்ர். அல்லாஹ் என்ன சொன்னார்? என்ன சொல்லி காட்டுகிறார்? ஜும்மாவுடைய அழைப்பை சொல்லும் பொழுது திக்ர் என்று சொல்லி காட்டுகிறார். இந்த திக்ரை யார் மாறி விடுகிறார்களோ, மறந்து விடுகிறார்களோ, புறக்கணித்து விடுகிறார்களோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். 43வது அத்தியாயத்தில் 36வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறார், ஒமையேஷ அன்திக்ரு ரஹ்மான், ரஹ்மானுடைய திக்ரை நினைவு கூறுவதை விட்டு யார் புறக்கணித்து விடுகிறார்களோ அவர்களுடைய நிலைமை என்னவென்று சொன்னால், கையில் லஹு ஷைத்தானா,
ஷைத்தானை அவர்களுக்கு நண்பனாக ஆக்கிவிடுவோம். யார் அல்லாஹ்வுடைய திக்ரை புறக்கணித்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய நிலைமை என்னவென்று சொன்னால் ஷைத்தானை உச்ச நண்பர்களாக ஆக்கிவிடுவோம். பிறகு அவருடைய நிலைமை என்னவென்று சொன்னால் பகுவலவு கரீம், அவனுக்கு அவன் மிக நெருங்கியவனாக ஆகிவிடுவான். ஷைத்தானை அவன் மீது சாட்டி விடுவோம், அவனுக்கு அவன் உச்ச நண்பனாக ஆகிவிடுவான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். நாளை மறுமை நாளில் அவனுடைய நிலைமை என்ன, அதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். وَلَوْ تَرَىٰ إِذِ الْمُجْرِمُونَ نَاكِسُو رُءُوسِهِمْ عِندَ رَبِّهِمْ رَبَّنَا أَبْصَرْنَا وَسَمِعْنَا فَارْجِعْنَا نَعْمَلْ صَالِحًا إِنَّا مُوقِنُونَ. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். நாளை மறுமை நாளில் இப்படிப்பட்ட குற்றவாளிகள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் தலை குனிந்தவர்களாக வருவார்களா? அல்லாஹ்விடத்தில் சொல்லுவார்களா, நாங்கள் கேட்டோம், இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டுச்சு, ஆனா எங்களால் நடைமுறைப்படுத்த முடியல, இன்னொரு தடவை அனுப்பி நாங்க இன்னொரு தடவை நல்ல முறையில் இருந்து கேட்டு திருத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார்களா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை சொல்லி காட்டுகிறார். இப்ப இந்த உலகத்தில் என்ன நிலைமை, நாளை மறுமையிலையும் என்ன நிலைமை என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார்.